Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் உள்ள தலைமை பொறியாளர் தீனதயாளன் அலுவலகத்திற்கு சீல் வைத்த சிபிஐ அதிகாரிகள் அவரது வீட்டிலும் சோதனை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம். எவ்வளவு நேரமாக இந்த சோதனை நடைபெற்று வருகிறது? சோதனையில ஆவணங்கள் ஏதாவது கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? என்ன கள நிலவரம்? பொதுப்பணித்துறையில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய துறையின் தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்பட 4 பேர் இந்த சிபிஐ அதிகாரிகள், அதாவது ஒட்டுமொத்தமாக 5 பேர் இந்த சிபிஐ விசாரணை வளையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியிலிருந்து நேற்று தலைமை பொறியாளர் தீனதயாளன் காரைக்காலுக்கு சென்றுள்ளார். அங்கு அரசனுடைய சீகல்ஸ் ஹோட்டலில் தங்கியிருந்த அவரை சந்திப்பதற்காக காரைக்காலைச் சேர்ந்த 4 இந்த அதிகாரிகள் சந்திரசேகரன், செயற்பொறியாளர் மகேஷ் மற்றும் சிதம்பரநாதன், உதவி பொறியாளர் ரவிச்சந்திரன் உட்பட 5 பேர் அவர் அந்த சந்தித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பின் போது கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு அளவிற்கு இந்த கைமாறியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டுபிடித்த சிபிஐ அதிகாரிகள் அவர்கள் 5 பேரையும் தற்போது விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல தீனதயாளின் வீடு மற்றும் பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய தலைமை பொறியாளர் தீனதயாளனுடைய அலுவலகத்துக்கும் சீல் வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பொதுப்பணித்துறையில் சீல் மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தீனதயாளன் வீட்டில் கிட்டத்தட்ட 4 அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல காரைக்காலிலும் தொடர்ந்து விசாரணையானது நேற்று மாலை முதல் தற்போது வரை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.